எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஸ்க்ரீனர் ஸ்மார்ட் அனலைசர் என்றால் என்ன, அதை எப்படி க்ரோம் ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். மேலும் இது எப்படி screener.in வெப்சைட்டில் ஒர்க் ஆகுங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸ்க்ரீனர் ஸ்மார்ட் அனலைசருங்கிறது ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன். இது screener.in வெப்சைட்டில் ஒரு ஸ்டாக்கை ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த எக்ஸ்டென்ஷன் கரண்ட்லி பேங்க்ஸ் மற்றும் என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸை சப்போர்ட் பண்ணாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. முதல்ல ஸ்க்ரீனர் ஸ்மார்ட் அனலைசர் எக்ஸ்டென்ஷனை க்ரோம் ப்ரௌசரில் ஆட் பண்ணப்படுது. பிறகு screener.in வெப்சைட்டுக்கு போயிட்டு எந்த ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக்குக்கு போயிட்டு ஸ்மார்ட் அனலைசருங்கிற லிங்க்கை ஆக்டிவேட் பண்ணுறது மூலம் இந்த அப்டேட்டை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனர் ஸ்மார்ட் அனலைசரை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல கூகுள் வெப்சைட்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீனர் ஸ்மார்ட் அனலைசர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். இப்போ கிடைக்கிற ரிசல்ட்டில் ஸ்க்ரீனர் ஸ்மார்ட் அனலைசர் க்ரோம் வெப் ஸ்டோருங்கிறத லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் உள்ள ஆட் டு க்ரோம்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிடைக்கிற கன்ஃபர்மேஷன் பேஜில் உள்ள ஆட் எக்ஸ்டென்ஷனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இன்ஸ்டால் ஆன உடனே ஸ்க்ரீனர் ஸ்மார்ட் அனலைசர் ஹேஸ் பீன் ஆடட் டு க்ரோம்ங்கிற மெசேஜ் உங்களுக்கு தெரியும். இப்போ ப்ரௌசரில் டாப் ரைட் கார்னரில் தெரியும் எக்ஸ்டென்ஷன் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர் ஸ்மார்ட் அனலைஸுங்கிற எக்ஸ்டென்ஷன் தெரியும். இது இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். screener.inங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா செக்டாருங்கிற மெனு ஆட் ஆகியிருக்கிறது தெரியும். இந்த கிளிக் பண்ணிங்கன்னா எந்த செக்டர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆக்ரோ கெமிக்கல்ஸுங்கிற செக்டரை கிளிக் பண்ணுறேன். இங்கே கிடைக்கிற லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸில் நீங்கள் எந்த ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் ஸ்மார்ட் அனலைஸுங்கிற லிங்க்கை பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணுறது மூலம் இந்த அனலைசரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மற்றும் பேலன்ஸ் ஷீட்டு போன்ற 3 செக்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் சைஸு மற்றும் காமன் சைஸுங்கிற பட்டன்ஸ் ஆட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நார்மல் சைஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நோடு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்காது, நீங்களாக மேனுவலாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ காமன் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நோடுமே பை டிஃபால்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகி காணப்படும். இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிராஸ் மார்ஜின், இபீட், நெட் மார்ஜின் போன்ற ரோஸ் ஆட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிராஸ் மார்ஜின், இபீட் மற்றும் நெட் மார்ஜின் பர்சன்டேஜ் ஆட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் லாஸ் செக்ஷனில் கிராஸ் மார்ஜின், இபீட் மற்றும் நெட் மார்ஜின் இது போக புக் வேல்யூ பர் ஷேர், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ், ஸ்டாக் ப்ரைஸ் இந்த 6 ரோஸும் ஆட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை இப்படி பார்க்கலாம். ப்ராஃபிட் லாஸ் செக்ஷன் போயிட்டிங்கன்னா கிராஸ் மார்ஜின், இபீட் மற்றும் நெட் மார்ஜின், புக் வேல்யூஸ் பர் ஷேர், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ், ஸ்டாக் ப்ரைஸ் இந்த இது ஆட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராஃபிட் இதில் நீங்கள் ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே 2 காலம் ஆட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஒன்று பெஸ்ட்டு கேஸ் மற்றும் ஒஸ்ட்டு கேஸ். இந்த காலம் 3, 5, 7 மற்றும் 10 ஆண்டுகளில் அனலைஸ் செய்யப்பட்ட ஓபிஎம் மற்றும் பிஇ மதிப்பை பயன்படுத்தி செய்யப்பட்ட நம்பிக்கையான மற்றும் எச்சரிக்கையான கணிப்புகளை காட்டுது. இப்போ பேலன்ஸ் ஷீட் செக்ஷனுக்கு போனீங்கன்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல், டெப்டார்ஸ், இன்வென்ட்ரி, டெப்ட் டு ஈக்விட்டி, ஆர்ஓஏ மற்றும் ஆர்ஓஇ போன்ற ரோட்ஸ் ஆட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும்.
இந்த ரோட்ஸ்லாம் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ கேஷ் ஃப்ளோ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, கேஷ் இபிஎஸ், ரீஇன்வெஸ்ட்மெண்ட், சிஎஃப்ஓ டு பேட், சிஎஃப்ஓ டு இபிட்டா போன்ற ரோஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். இதை நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஆட் ஆகிருக்குது. மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா 3, 5, 7 மற்றும் 10 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த கேஷ் ஃப்ளோ மதிப்புகளையும் சேர்க்கப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோங்கிற செக்ஷனில் வந்து ரேஷியோ மற்றும் ரேஷியோ அனலைஸுங்கிற 2 பட்டன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குது. இதை வந்து நீங்கள் ரேஷியோ அனலைஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா லெவரேஜ் ரேஷியோ, எஃபிஷியன்சி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ மற்றும் கேபிட்டல் அலோகேஷன் ரேஷியோஸ், வேல்யூவேஷன் ரேஷியோ போன்ற விவரங்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் மெனுவுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரிவர்ஸ் டிசிஎஃப்ங்கிற ஒரு மெனு வந்து ஆட் ஆகிருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் ரிவர்ஸ் டிசிஎஃப் மற்றும் டிசிஎஃப்பை கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ஏர்னிங்ஸ் டெஸ்ட் ஃபீல் வந்து எடிட்டபிளாக தான் இருக்கும். நீங்கள் இதை செலக்ட் பண்ணி நீங்கள் கால்குலேட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ் டிசிஎஃப்போ இல்லாட்டி டிசிஎஃப்பையோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.